வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நசரேன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இந்த அரிய சந்தர்ப்பத்தையும் இந்த மாபெரும் தருணத்தையும் தந்த பரலோக தேவன் மற்றும் எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த ஆவியானவர் திருத்துவதற்கு எல்லா துதிகன மகிமையும் மாட்சிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். உங்கள் யாவரையும் மறுபடியுமாய் அன்பாய் வரவேற்கிறோம். இந்த காலங்களில அதாவது பார்ப்பீர்களானால் இரண்டு விதமான ஒரு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு திசை பார்ப்பீர்களானால் ஆவிக்குரிய எழுச்சி. நிறைய பேர் பாவத்தில் இருக்கிறவர்கள், பாவத்துல மாண்டு போயிருக்கிறவர்கள், கட்டுண்டு தவிக்கிறவர்கள், சிக்குண்டு தவிக்கிறவர்கள், வியாதியஸ்தர்கள், பாவ பழக்க வழக்கங்களுக்குள் ரொம்ப ஆழமாக சென்றிருக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு எவ்வளோ பெரிய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் இவர்களை கொண்டு செய்து வருகிறார் என்கிற ஒரு சாட்சி தாளை நாம் வாசிக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால் மறுபக்கம் பார்ப்பீர்களானால் இந்த உலகமானது கெட்டு சீரழிந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே இந்த கடைசி காலங்களில பல காரியங்கள் நடந்து நிறைவேறும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து மத்தேயு 24:37 எழுதி வைத்திருக்கிறார். அதாவது அங்கே விற்பதும் வாங்குவதும் என்று சொல்லி அவர் சில காரியங்களை மற்றும் குறிப்பிட்டு சொன்னதுனால் எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க, யாரெல்லாம் விற்கிறதுல இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் வாங்குறதுல நோக்கமா இருக்கிறாங்களோ அவங்களை குறித்து தான் அங்கே பேசியிருக்கிறார் என்று சொல்லி. அப்படி அல்ல. அது பொருள் என்னவென்றால், எவன் ஒருவன் பொருளாசை கொண்டு, எவன் ஒருவன் உலக பிரமாண காரியங்களை குறித்து எல்லாமே இருக்கும், ஆனா இது பத்தாது, உன்ன வேணும், ஓடிக்கிட்டே இருப்பான், ஒரு நாள் செத்து போயிடுவான். நீங்களும் இருக்கீங்களா அந்த கேட்டகரியில? அதுக்கு நீங்க வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லல. ஆண்டவருடைய கட்டளையின்படி, ஆண்டவருடைய தெய்வீக திட்டத்தின்படி, ஆண்டவருடைய தெய்வீக சித்தத்தின்படி இந்த நாளில பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் பணிபுரிய வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அதாவது அந்த ஊதியத்தை நீங்க வாங்க வேண்டும். அந்த ஊதியத்தை கொண்டு சில திட்டங்களை ஆண்டவர் சொல்லி தருவார். சேமிக்கும்படியும் ஆண்டவர் அங்கே காரியங்களை உங்களுக்கு கற்றுத்தருவார். அந்த சேமிப்பின் மூலமாக பிறரை ஆசீர்வதிக்கும்படியும் உங்க மனதிலும் இருதயத்திலையும் ஏவுவார். ஏமாந்து விடாதிருங்கள். ஏன்னா இன்னைக்கு காசு புடுங்குற கூட்டம் ஏகப்பட்ட பேர் இருக்கிறான். சர்ச்சுங்கிற பெயர்ல இன்றைக்கு மார்வாடி கடைகள் நடந்து கொண்டிருக்கிறது. கோல்ட் ஆஃபரிங் எடுக்கிறோம், அடுத்த நாள் பாத்தீங்கன்னா கம்மல் ஆஃபரிங் எடுக்கிறோம், அடுத்த நாள் பாத்தீங்கன்னா மோதிர ஆஃபரிங் எடுக்கிறோம், அடுத்த நாள் பாத்தீங்கன்னா பண ஆஃபரிங் எடுக்கிறோம். சர்ச்சு கட்டுறதுக்கு இது கட்டுறதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னா, யார் பணத்தை வாங்கி நீங்க சர்ச்சு கட்டும்படி ஆண்டவர் உங்களை அழைக்கவே மாட்டாருங்க. இது பத்தாதுன்னு சொல்லிட்டு ஏமாத்து, சரி அவங்களாவது சர்ச்சு தான் கட்டுறாங்கன்னு வச்சுக்குவோம், அது கூட இல்ல வேதாகமத்துல. அதாவது நீங்க அடிச்சு புடுங்க கூடாது, வற்புறுத்தி புடுங்க கூடாது. நீங்க கேட்காமலே அங்க ஏராளமா உங்களுக்கு ஐஸ்வர்யம் சேரும். அதை கொண்டு ஆண்டவர் உங்களை வழி நடத்துவாரு. அந்த திட்டத்தை நீங்க புகுத்தி அதுல காசு கலெக்ட் பண்றதுக்கு நீங்க போட. அதாவது காசு கலெக்ட் ஆன பிறகு திட்டம் ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்படிதான் நடந்துச்சு பழைய ஏற்பாடு. ஆதிக திருச்சபைகள் எல்லாம் அப்படித்தான் கட்டினார்கள். எங்காவது நாங்க சர்ச் கட்டணும், சர்ச் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு இந்த சண்டே ஆராதனையில் இருக்கக்கூடிய ஆஃபரிங் எல்லாம் பார்ப்பீர்கள். ஆனால் இந்த சர்ச் பில்டிங்க்கு ஏதுவாக போகும் என்று சொல்லி எங்காவது பவுல் அப்போஸ்தலர் அப்படி அவர் தான் மேக்சிமம் திருச்சபைகளை நிறுவனது. அவர் நிறுவன திருச்சபைகளுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பர்சனலா கடிதம் எழுதினார். வெளிப்பாடு 2:3 பார்ப்போம், 2வது அதிகாரம் 3வது அதிகாரம்ல பார்ப்பீங்கன்னா பர்சனலா எழுதக்கூடிய எல்லா கடிதங்களும் பவுல் நிறுவன திருச்சபைகளுக்கே அவர் எழுதுகிறார். அப்படின்னா இது ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு திருச்சபை. அவங்க எதுவும் ஃபண்டிங் எடுக்கலையே, அப்ப நீங்க ஏன் போறீங்க? போங்க, குருட்டாட்டா நீங்க போனீங்கன்னா அப்புறம் அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்புறம் ஏமாத்திட்டாங்க, இது பண்ணல, காசெல்லாம் தூக்கிட்டு அந்த பாஸ்டர் ஓடிட்டாரு, அபேஸ் பண்ணிட்டாரு, அப்படி இப்படின்லாம் நீங்க சொல்லக்கூடாது. சரி, அவங்க அந்த நோக்கத்துக்காக பண்றாங்கன்னா, சில பேர் பாத்தீங்கன்னா, எனக்கு கர்த்தர் இப்படியாக வெளிப்படுத்தினார், உங்க சொத்தை எல்லாம் நீங்க எனக்கு கொடுக்கணும், நான் அதை ஊழியத்துக்காக பயன்படுத்துவேன். என்ன ஊழியன்னு கூட தலைவர் சொல்ல மாட்டார். இதுங்களும் போய் எல்லாம் வித்துட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வருங்க. அப்படி குருட்டுத்தனமா நீங்க ஆண்டவரை வழிபடக்கூடாது. இதுக்கு பேர் தான் கெட்டு சீரழிந்து போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியம். இதெல்லாம் எதற்காக பண்றான்? பொருளாசைக்காக பண்றான். அவன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சொத்தெல்லாம் வாங்கி வித்துட்டு இவன் பென்ஸ்கார்லயும் ஜெட்லயும் போய் சுத்திக்கிட்டு தெரியுமா, இதுங்க உட்காந்து வீதியில பிச்சை எடுத்துட்டு இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய குடும்பம் வீணா போயிருக்குங்க.
என்னுடைய தனிப்பட்ட அனுபவங்களையும் நான் சொல்லுகிறேன். நான் இந்த மாதிரி ஊழிய பாதைகளிலும் இந்த மாதிரி ஆவிக்குரிய பாதைகளிலும் சென்று ஒரு 30 வருட அனுபவம் எனக்கு இருக்கு. நான் ரட்சிக்கப்பட்டு எல்லாமே நன்கு அறிவேன். நானும் இந்த மாதிரி நிறைய ஏமாந்து போயிருக்கேன். நானும் இந்த மாதிரி குருட்டாடுகளை போல தெரிந்திருக்கேன், முட்டாளாடா இருந்திருக்கிறேன். இதுதான் அலைந்து திரிந்து அழிந்து போகக்கூடிய திசையில் செல்லக்கூடிய கூட்டம். இந்த கூட்டத்தில் தான் 99% பேர் இருக்கிறார்கள், கிறிஸ்துவர்கள் மேற்கொண்டு. அந்த 1% மட்டும்தான் இப்படி ஆவிக்குரிய எழுச்சியில் இருக்கும். அந்த 1% பார்ப்பீர்கள், ஆனால் பிந்தினவர்களாக தான் இருக்கிறார்கள். யார் இந்த பிந்தினவர்கள்? இவெல்லாம் உருப்படவே மாட்டாங்க, அவன் தான் போய் நீ கட்டி எழுப்பிட்டு இருக்கான் ஊழியத்தை, இவனா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க பாருங்க. அவர்களை கொண்டுதான் ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தை கட்டி எழுப்புகிறார். ஆனா யாரையுமே இப்படி குனிஞ்சு பார்க்காதீங்க. அவனை பத்தி எனக்கு தெரியாது, அவங்களெல்லாம் விடுங்க. உங்க நிலைமை என்ன நீங்க பாருங்க முதல்ல. அப்பதான் உங்களுக்கு தெரியும். மார்க் 10:31 எழுதியிருக்கிற வசனம் உங்களை குறிச்சுதான் எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? முந்தினவர்கள் பிந்தினவர்கள் ஆவார்கள், பிந்தினவர்கள் முந்தினவர்கள் ஆவார். The first will become last and the last will become first. நான் எவ்வளவோ பேரை பார்த்திருக்கேன் என் வாழ்க்கையில நானே அதற்கு உதாரணம். நான் பிந்தினவனா இருந்தேன். ஆண்டவருடைய மகா கிருபை இன்றைக்கு முந்தினவனாய் என்னை ஒரு தலைவனாய் ஆண்டவர் ஒரு பெரிய பணியில உட்கார வைத்திருக்கிறார். நான் பணி புரிந்து கொண்டிருக்கிறேன். என் குடும்பத்துல நான் ஒரு நல்ல தலைவனாய் இருக்கிறேன். இந்த சமுதாயத்தை எப்படி நாம் சரி செய்வது என்று சொல்லி வேதாகமத்தின்படி பிறரை வழிநடத்தக்கூடிய நல்ல ஒரு வழிகாட்டியாய் ஆண்டவர் என்னை உபயோகப்படுத்தி கொண்டு வருகிறார். இது எல்லா கணமும் அவருக்கே சார்ந்தது. இது எல்லாமே அவரிடமிருந்து வந்தது. என்னுடைய திறமையே அல்ல, இது கொடுக்கப்பட்டது. இது நானா ஏதோ உருவாக்குனது அல்ல, இது கொடுக்கப்பட்டது. ஆண்டவராகிய தேவன் மேல இருந்து கொடுக்கிறார். அதை நான் பிரயோஜனப்படுத்துறேன். அப்படிப்பட்டவன் தான் இந்த பிந்தினவன் இன்றைக்கு முந்தினவனாய் மாறி நிற்கிறேன். நான் ஒரு பில்லிகிராமோ இல்ல ஒரு பெரிய ஊழியக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள போற ஆட்கள் நான் கிடையாது. ஒரு ஜான் வெஸ்லியோ இவங்கள போற ரொம்ப பிரபலமான ஆட்கள் கிடையாது. ஒண்ணு தெரியுங்களா உங்களுக்கு? ஜான் வெஸ்லி அந்த காலங்களில ஏதோ ஊழியம் செய்து கொண்டிருந்தப்ப அவர் ஒரு பெரிய பிரபலமான ஊழியன் கிடையாது. ஆனா இன்றைக்கு அவர் எவ்வளவெல்லாம் செய்தார் என்று சொல்லி வெளியே வருகிறது. அதே போலதான் பவுல் அப்போஸ்தலரும் உலகமெங்கிலும் சென்று சுவிசேஷத்தை சொன்னார். போற இடத்துல எல்லாம் அவருக்கு கிடைச்ச பட்டம் பைத்தியக்காரன், வாயாடி, இப்படிதான் எழுதியிருக்கு பைபிள்ல. மென்டல் ஆயிட்டடா நீ அப்படின்லாம் சொல்றாங்க. ஃபெலிக்ஸ்னு ஒரு கவர்னர் அப்படிதான் சொன்னாரு, மென்டல் ஆயிட்ட நீ படிச்சு அப்படி. ஆனா இன்னைக்கு அந்த மென்டல்னு சொன்னவர் எழுதுனதுதான் அன்னைக்கு பாதி புதிய ஏற்பாடு 27 புத்தகத்துல 14 அவரு தான் எழுதியிருக்காரு. இன்னைக்கு திருச்சபைகள்ல பாத்தீங்கன்னா மேஜரா அவருடைய நிருபங்கள் இருந்துதான் இன்னைக்கு இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த நிருபங்கள் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் பல வால்யூமுகளா எழுதியிருக்காங்க. ஏனென்றால் நான் எப்பொழுதும் சொல்லுவது இதை திருப்பி சொல்றேன். பைபிள் என்பது டீடைல்டு புக்கு கிடையாது, சம்மரி புக்கு. ரத்தன சுருக்கமாக எழுதி வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு பேர் என்ன கேட்டுக்கொண்டிருக்கீங்க? 1000 பேஜுக்கு மேல இருக்குங்க அப்படின்னு. 1000 பேஜ் சம்மரிங்க. அதனாலதான் அதுல கவனமாக நீ நாட்டம் செலுத்தி அதுல கவனமாக தியானம் செய்ய என்று சொல்லி வேதாகமம் எனக்கும் உங்களுக்கும் அந்த அழைப்பை கொடுக்கிறது. அந்த ஒரு அந்த என்ன சொல்றது, அந்த ஒரு கட்டளையை கொடுக்கிறது. சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் எழுதினது. இன்றைக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியம் உங்களுக்கு தெரியாது, நீங்க செய்யற காரியம் உங்களுக்கு தெரியாது. எவ்வளவு பெரிய காரியம், எவ்வளவு நல்லா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. அது உலகத்துடைய கண்களுக்கு நீங்க ஒரு முட்டாள் மாதிரி தெரியலாம். நான் அப்படிதான் ஒரு முட்டாள் மாதிரி உட்காந்து, என்னடா இப்படி நீ பாட்டுக்கு ஒரு ரூம்ல அறையில உட்காந்து பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கு, நீ ஒரு மேடை பிரசங்கியே கிடையாது, நீ மேடை பிரசங்கத்துக்கு போகணுமே. அது முயற்சியெல்லாம் எடுத்தேன். ஆண்டவர் காதை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து திருப்பி நான் இந்த மூலையில உட்கார வச்சிருக்காரு. ஏன்னா உனக்கு கொடுத்த ஊழியம் இதுதான், உனக்கு கொடுத்த அழைப்பு இதுதான். மேடை பிரசங்கம் கிடையாது. மேடை பிரசங்கத்திலையும் போய் நான் எவ்வளவோ மேடைகள்ல பிரசங்கம் பண்ணி சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் ஊழியம் செய்து, நாங்கள் இப்படியாக நானும் மனைவியாரும் குடும்பமாய் சென்று அநாத பிள்ளைகளுக்கெல்லாம் பல காரியங்களை நாங்கள் செய்து கொண்டுதான் வந்தோம். ஆனால் அவைகளில் இருந்தெல்லாம் ஆண்டவர் எங்களை விடுவித்து, இல்ல இதுதான் உன்னுடைய பிரதானமான ஊழியம், இங்கே உட்காந்து நீ பேச வேண்டிய காரியத்தை பேசிக்கொண்டே இரு. சில வீடியோக்கள் எல்லாம் பார்ப்போம், ஆனால் ஒருத்தர் கூட பார்க்க மாட்டாங்க, 0 வியூஸ்ன்னு வரும். நிறைய பாருங்க எங்க சேனல்ல 0 வியூஸ்ன்னு இருக்கும். என் மனசு உடஞ்சு போகும். ஆண்டவரே, இப்படி உயிரை கொடுத்து இவ்வளவு காரியங்களை நாங்கள் சொல்லி தருகிறோம், இவ்வளவு காரியங்களை நீங்க ஆவிக்குரிய வெளிப்பாடா எங்களுக்கு தரீங்க, இதெல்லாம் நாங்க செய்கிறப்போ அதோட பிரதிபலன் இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறப்போ ஆண்டவர் சொல்வது, நான் சொன்ன காரியத்தை நீ செய், அதோடைய அதோடைய ரிசல்ட், அதோடைய விளைவை நீ எதிர்பார்க்காத. அதை எங்க கொண்டு போகணும், எப்படி செய்யணும், என்ன பண்ணணும் எனக்கு தெரியும்.
இப்படிதான் பவுலப்போஸ்தலர் ஊழியம் செய்தார், இப்படிதான் பேதுரு ஊழியம் செய்தார். ஊழியம் செய்கிறப்போ அவர்களுக்கு தெரியாது, சில நூற்றாண்டுகளுக்கு பின்பே திருச்சபைகளை எல்லாம் இது கட்டி எழுப்பக்கூடிய நிருபங்களாய் மாறும் என்று சொல்லி. அப்படித்தான் ஆண்டவருடைய வழி நடத்துதல் இருக்கும். அதனால் தேவனாகிய கர்த்தரில் அடங்கி இருங்கள், அவரை சார்ந்திருங்கள், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நீங்க அந்த 99% செய்யக்கூடிய மக்களுடைய அந்த 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 கோட்பாடை விட அந்த அந்த வழிகளை எல்லாம் நீங்கள் பின்பற்றி போகிறீர்களா? இல்ல அந்த 1% இருக்குது பாருங்க, தேவன் சொல்வதை மட்டும் செய்து கொண்டு உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள், முட்டாள் கூட்டம் என்று அங்கீகாரம் பெற்றவர்கள், அவர்களோட சேர்ந்திருக்க போறீங்களா? அவர்களுடைய தேவனுடைய கண்கள் அவர்கள் யார் தெரியுமா? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பெயர் பெற்றவர்கள். ஜீவ புத்தகத்துல அவங்க பேர் எழுதி வச்சிருக்காங்க. 10-11 சேர்ந்து போய் நீங்க அக்னி கடல்ல குதிக்க போறீங்களா? இல்ல ஒருவராய் நடந்து அந்த இடுக்கமான பாதையில நடந்து சென்று தேவனை கண்டடை போறீர்களா? பரலோக ஜீவியத்தை நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீர்களா என்று சொல்லி நீங்கள் தான் தீர்மானம் செய்ய வேண்டும். அந்த தீர்மானத்துக்குள்ள வருவீர்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வாருங்கள் முன்னேறி செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில நாம் பல ஆண்டுகளாக பல காரியங்களை குறித்து பேசி வருகிறோம். நியமங்கள் மற்றும் கோட்பாடுகள் மற்றும் கட்டளைகள், நியாயப்பிரமாணங்கள், ஆண்டவருடைய போதனைகள் என்று சொல்லி உதாரணங்கள் சொல்லி எவ்வளவோ காரியங்களை நாம் அலாசி ஆராய்ந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். நிறைய சில பேர் எனக்கு பர்சனலா நீங்க சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரி இந்த காரியத்தை விட்டு விடாதீங்க பிரதர், நல்லா பண்றீங்க, பண்ணுங்க அப்படின்னு. ரொம்ப நன்றி. ஆனா இது எவ்வளவு பேருக்கு போய் சேருதுன்னு எங்களுக்கு தெரியாது. எண்ணிக்கையை பார்த்து நாங்க ஊழியம் செய்யல. We don't look at the quantity, but we look at the quality. அது எப்படியாக நாங்க பிரசன்ட் செய்ய வேண்டும் என்று சொல்லி அதுல கவனம் செலுத்தி இப்படிதான் பார்ப்பீங்களானால் ஒரு 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 சர்மன் நீங்க கண்டினியூஸா ப்ரீச் பண்ணி பாருங்க, ரொம்ப கஷ்டங்க. தொண்டெல்லாம் வறண்டு போயிடும், நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். இப்படியெல்லாம் நாங்கள் காரியங்கள் சொல்லி கொடுத்து உங்களை வழி நடத்தி கொண்டு வருகிறோம். ஏறத்தாழ பார்ப்பீங்களானால் 150 அத்தியாயங்கள் இது வரைக்கும் ப்ரீச் பண்ணியிருக்கோம். 6வது அதிகாரத்திலேயே தான் இருக்கிறோம். 50 அதிகாரங்களையும் நாங்கள் முடித்து விட வேண்டும். இது ஒரு தொடர் போதனை. ஆதியாகமம் 50 அதிகாரங்கள் எழுதி வைத்திருக்கிறது. இந்த 50 அதிகாரங்களில் தான் பார்ப்பில்லானால் முழு வேதாகமுமே அதாவது இயங்கி கொண்டிருக்கிறது. முழு வேதாகமத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த 50 அதிகாரத்துக்குள்ள அடக்கிடலாம். அதனாலதான் ஒவ்வொரு அதிகாரமா எடுத்து எடுத்து நிறைய பாத்திரங்கள் வரப்போகுது. அப்ரஹாம் பாத்திரத்திலிருந்து யோசேப் பாத்திரம், யோசேப்போட மகன் வரைக்கும் போகுது. அதுக்கப்புறம் தான் மோசே பிறக்கிறார். அதுக்கப்புறம் வேற ஒரு அத்தியாயம் தொடங்கும். யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு சித்தமானால் யாத்திராகமம் என்று சொல்லி அதுக்குள்ள போகலாம். 5 புத்தகங்களையும் நம்ம அலாசி ஆராய்ந்துடலாம். இதெல்லாம் தமிழ்லயே செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் என்னுடைய வாஞ்சை. ஆனால் முதலாவது ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்று இதை பார்த்து முடிக்கணும். இதுக்கே 10 வருஷம் ஆயிரும் போல இருக்கு. ஏன்னா இப்ப இந்த ஊழியத்தை இது ஆதியாகமத்தின் ரகசியங்கள் தொடங்கி ஏறத்தாழ 3 ஆண்டுகள் முடிந்தது. 2022 அது தொடங்கினோம் என்று சொல்லி நினைக்கிறேன். இப்பொழுது பார்ப்பீர்களான 3 ஆண்டுகளாக இதை பேசி கொண்டு வருகிறோம். சரி, இது ரத்தன சுருக்கமாக இப்பொழுது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்ப்பீர்களானால், ஆண்டவராகிய தேவன் சிருஷ்டித்தார், படைப்புகளை படைத்தார். அந்த சிருஷ்டிப்புகளுக்கெல்லாம் பிரதான சிருஷ்டிப்பாய் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கினார். அவர்களுடைய கரங்களில இந்த ஆதிக்கத்தை கொடுத்தார். ராஜாவா ராணியா அமர செய்தார், இளவரசனை போல. அங்க எல்லாவற்றிலும் அவர் எப்படின்னா இப்படிப்பட்ட அதிகாரத்தை தந்தார். அந்த அதிகாரத்தை ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமையினால் அவர்கள் தாரை வாத்து பிசாசை கொண்டு அதே சிங்காசனத்துல உட்கார வச்சுட்டாங்க ராஜாவா. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவும் அதை குறிப்பிட்டு சொல்லுகிறார், இந்த உலகத்தின் அதிபதியா இருக்கிறவன் பிசாசா இருக்கிறான். He is the ruler of the world and his name is devil. ஆனால் 2வது ஆதாமாக இயேசு கிறிஸ்து மறுபடியுமாய் இந்த உலகத்தை மீட்டெடுத்து கொடுத்தார். ஆனாலும் சிங்காசனத்தில் அவன்தான் ராஜாவாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த ராஜாவை எதிர்த்து நீங்க வேற ஒரு ராஜாவின் பிள்ளையா இந்த உலகம் எங்களும் சுற்றி பவனி வருவீர்கள். இந்த உலகம் எங்களும் சுற்றி நீங்கள் வெற்றி நடை போடுவீர்கள். அவன் ஒன்றத்தையும் செய்ய முடியாது. இது எப்படி இருக்கும் பாருங்க. நீங்க ஒரு நாட்டுல இருக்கிறீங்க, அந்த நாட்டுல நீங்க ஒரு சிட்டிசன், குடியுரிமை பெற்று இருக்கிறீங்க. அந்த குடியுரிமை பெற்றதுனால் அந்த நாட்டுடைய கோட்பாடுகளுக்குள்ளும் கட்டமைப்புக்குள்ளும் நீங்கள் வரவே வேண்டும். ஏனென்றால் வரவில்லை என்றால் உங்களை தீவிரவாதி என்றும் முத்திரை குட்டி விடுவார்கள். குடியுரிமையும் பறித்து கொண்டு உங்களை ஜெயில தூக்கி போட்டுருவாங்க.
ஆனா தேவனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த உலகத்துல எப்படியா நீங்க சுற்றி பவனி வர்றீங்க? தீவிரவாதிகளாய் அல்ல, ஆண்டவருடைய சீஷனாய் நீங்கள் சுற்றி பவனி வர்றீங்க. ஏன் தெரியுங்களா? நம்ம தான் ஒரிஜினல் ராஜா, அவன் டூப்ளிகேட். அவனுக்கு நினைவூட்டி கொண்டே இருப்பீங்க, நான் தான்டா ஒரிஜினல், நீ டூப்ளிகேட், போட வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? அதனால்தான் பார்ப்பீர்களானால் தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் அநேகம். ஒரு நீதிமானுக்கு வரக்கூடிய துன்பம் அநேகம். எதனால? ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ராஜாவையே நீங்க எதிர்த்து நிக்கிறீங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய கோட்பாடுகளுக்கெல்லாம் நீங்கள் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் அவனுடைய கட்டமைப்புக்குள் நீங்கள் வராதபடி போர்க்கொடி பிடிக்கிறவர்களா இருக்கிறப்ப என்ன ஆகுது? பம்பு சண்டைக்கு போற மாதிரிதான். வேதத்துல எழுதியிருக்கு, ஒரு நாய் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறது, அது காதை பிடிச்சி இழுத்து பாடு, அப்ப தெரியும் நீ எவ்வளவு பெரிய முட்டாளுன்னு. You want to know about the measure of your foolishness? அகலம் ஆழம் அளவு தெரிய வேண்டுமா உங்களுடைய முட்டாள்தனத்துக்கு? படுத்துட்டு இருக்கிற நாயை போய் காதை பிடிச்சி இழுத்து போற, வல்லுன்னு அப்படியே வரும். அப்பப்போ கொலையே நடுங்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு முட்டாளா போவனி. அப்படி அல்லங்க, அப்படி அல்ல பிரியமானவர்களே. இவன் நாயோட காதை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இல்ல, ஒரு முட்டாளை போல நீங்க செல்வதல்ல. நீங்க ஆண்டவருக்கு எவ்வளவாய் கீழ்ப்படிந்து நிற்கிறீர்கள், உங்கள் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுத்தக்கூடிய அந்த காரியமாவது. அதுதான் இயேசுவின் சீஷத்துவம், டிசைபிள்ஸ். ஆண்டவர் கொடுத்த பிரதான கட்டளைகள் 2, மத்திய 22:37, மத்திய 22:39. அதுல தேவனாகிய கர்த்தர் முழு இருதயத்தோட நேசிப்பீராக, உன் அயலானை உன்னை நேசிப்பதை போல நீ நேசிப்பாக. அதோட நிறுத்திடுறாங்க. இது 2 கட்டளைகளையும் நீங்க எப்பொழுது அதை நிறைவேற்ற முடியும் என்று சொன்னால், இந்த 2 கட்டளைகளையும் ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ள அடங்கியிருக்கிறார். அந்த ஃப்ரேம் ஒர்க் தான் மத்திய 28வது அதிகாரத்துல கடைசி 2 வசனங்களையும், அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8, 9, 10 வசனங்களையும், உலக எல்லை எங்கிலும் சென்று எனக்கு சீஷர்களாக இருங்க, சீஷத்துவத்தை குறித்து பேசுங்கள், சீஷர்களை உருவாக்குங்கள். 3 கட்டளைகளை கொடுக்கிறார். அது கட்டளை என்று சொல்வதை விட கட்டமைப்பு என்று சொல்லலாம். அந்த கட்டமைப்புக்குள் இந்த 2 கட்டளைகள் தான் பிரதான கட்டளைகள். அதோடு சேர்ந்து மற்ற கட்டளைகளும் வருகிறது. ஒரு கட்டமைப்புக்குள் இருந்தால்தான் கட்டளைகள் அங்க, அந்த கோட்பாடுகளை அங்க நிறைவேற்ற முடியும், இல்லைங்களா? கட்டமைப்பு இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த கட்டமைப்பே இல்லைன்னா, ஃப்ரேம் ஒர்க்கே இல்லைன்னா, அதுக்குள்ள நீங்க என்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணினாலும் என்ன காரியத்தை செய்தாலும் அது விளங்காது. ஏனென்று கேட்டால் அது கட்டமைப்பு இல்லாத ஒரு காரியம். இப்ப சர்ச்சின்னு ஒரு இடம் இருந்தாதான் அங்க போய் நீங்க கூடி ஆராதிக்க முடியும். இல்லைன்னா நடுத்தருவிலே பண்ண முடியும். போலீஸை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, கழிச்சு விடுவாங்க, இல்ல ஜெயில போட்டுருவாங்க. நியூசன்ஸ், பப்ளிக் நியூசன்ஸ் பண்றீங்க. நீங்க கூடி ஆராதிப்பதற்கு ஒரு கட்டமைப்பு தேவை. அந்த கட்டமைப்பா இருக்கக்கூடியவர் தான் நம் ஆவியானவர், நம்மளுடைய பரிசுத்த வேதாகமம், நம்மளுடைய உடல், ஆவி, ஆத்மா, சரீரம். இதெல்லாம் கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அங்கங்கள். இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வருகிறப்போ அது ஒரு கூடி வருகிற கட்டமைப்பு. அந்த கட்டமைப்புக்குள் எப்படி நாம் இந்த பல காரியங்களை செய்வது, அதுதான் வேதாகமம். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? இதையெல்லாம் புரிந்து கொண்டவர்கள் தான் அந்த 1%. சரிங்களா? இப்போ அந்த கட்டமைப்புக்குள் வர மறுத்தவர்கள் தான் இந்த ஆதாமும் ஏவாளும். அவருடைய சந்ததிகள் எல்லாம் அதை மறுத்தார்கள். அவர்கள் எல்லாம் கெட்டு சீரழிந்து போனதினால் ஆண்டவராகிய தேவன் முடிவெடுத்தார், இந்த உலகத்தை நான் அழித்துவிட்டு நான் வேற ஒரு மறு உலகத்தை நான் உருவாக்குவேன். அந்த நேரத்தில் நோவாவானவர் தேவனுடைய கண்களில் இதோ கிருபை பெற்றார். நோவா நீதிமான். அவரை கொண்டு இந்த உலகத்தை ரட்சிக்கும்படி ஆண்டவர் ஒரு புதிய திட்டத்தை அங்கே தருகிறார். நோவா, நீ ஒரு பேழையை கட்டு, அதுல பல அறைகளை உண்டாக்கும்படி, அதுல அந்த கீழ் அந்த தார் என்கிற அந்த காரியம் உள்புறம் வெளிப்புறம் நீ பூச வேண்டுமாய். அப்புறம் இவ்வளோ அங்கலங்கள் அளவுல நீளம், அகலம், உயரம் என்று சொல்லி எல்லாம் அங்கே பல காரியங்களை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தினார். 6வது அதிகாரம் 14, 15 வசனங்களை நாம் ஏற்கனவே தியானித்து விட்டோம். அதனால் அதற்குள்ள நான் செல்ல விரும்பவில்லை, நேரம் கடந்து கொண்டிருப்பதனால் நாம் முன்னேறி 16வது வசனத்துக்குள் நாம் கடந்து செல்வோம். இன்னொரு காரியத்தையும் நினைவூட்ட விரும்புகிறேன். இந்த நோவாவின் பேழைக்கும் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகைக்கும் எப்பொழுதுமே ஒரு கனெக்ஷன் உண்டு. இது முன்னோடியாய் கொடுக்கப்பட்ட ஒரு மாடல் என்று சொல்லலாம். இந்த மாடலை கொடுக்கக்கூடிய அந்த காரியம் எதை குறித்து ஆண்டவராகிய தேவன் முன்னோடியா அங்க கொடுத்தாருன்னா, இப்படிப்பட்ட ஒரு பேரழிவு வரும், 2வது முறை வருமானால் அந்த பேரழிவு தான் எல்லாத்திற்கும் முடிவு. இந்த மாதிரி நோவா வந்தாரு, இன்னொரு நோவாவை நான் கண்டுபிடிப்பேன்,
இதே மாதிரி ஒரு பேழையை கட்டி மறுபடியும் அந்த காரியத்தை செய்வேன். ஆஹா, இது முதல் முறை வார்னிங், ரெண்டாவது முறை பனிஷ்மெண்ட், முடிஞ்சு போச்சு. ஆனால் இது மிக மிக முக்கியமான ஒரு 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 காரியம் நீங்க புரிந்து கொள்ளணும். இந்த பேழையை குறித்து நாம் பேசுகிறப்போ இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையோடு நம்ம ஒப்பிட்டு இதை பார்க்க வேண்டும். அப்படிதான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். 16வது வசனத்துக்குள்ள நேரா போலாமா? 16வது வசனம். You shall make a window for the ark, and you shall finish it to a cubit from above, and set the door of the ark in its side. You shall make it with lower, second and third deck. இங்க பல காரியங்களை குறித்து ஆண்டவர் ஒரு பேக்கேஜை கொடுக்கிறார். அதாவது இந்த கட்டமைப்பு என்கிற அந்த பேக்கேஜ். இப்போ இதை இரண்டாக பிரிக்கலாம். எப்படி பிரிப்போம் என்றால், யூ ஷால் மேக் அ விண்டோ ஃபார் த ஆர்க். நீ அந்த பேழையில ஜன்னல்கள் இருக்கும்படி நீ அந்த ஒரு கட்டமைப்பை நீ டிசைன் பண்ணுப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா ஜன்னல் என்கிற காரியம் என்றால், அந்த ஜன்னல் எதற்காக நாம் வைக்கிறோம்? வீடுகளில் வெளிச்சம், வென்டிலேஷன் வரணும், வெளிச்சம் காத்து. இப்ப வெளிச்சம் காத்து இரண்டும் வரலன்னா அந்த அறைக்குள் ஜீவிப்பது எளிதான காரியமே அல்ல. ஒரு வீடு கட்டுறோன்னு கேட்டா 4 பக்கமும் செவுறு வச்சு அடைக்க மாட்டேங்க. அதற்கு பேர் என்ன? அப்படி இருந்தால் சிறைச்சாலை. சிறைச்சாலையில ஜன்னல் கதவெல்லாம் வச்சா அவன் உள்ள இருக்கிறவனே திருன, எல்லா கேப் மாதிரித்தனம், எல்லா விதமான வேலை எல்லாம் பண்ணிட்டு வந்து உக்காந்துட்டு இருக்கிறவன், தண்டனை சிறை கைதியா இருக்கிறவன், அவன் திருந்தி இருக்க வாய்ப்பே கிடையாது. அவனோட புத்தியெல்லாம் எப்படிதான் இருக்கும்னு கேட்டா, இதை பேத்துட்டு எப்படி வெளியில போலாம் தான் அவன் பார்ப்பான். அவன் செவரியே எப்படி பார்க்கலாம் தான் யோசிச்சுட்டு இருப்பான். அவங்ககிட்ட போய் அழகா ஜன்னல் கதவு கண்ணாடி ஜன்னல்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், ஒரே நாள்ல எட்டி குச்சி ஓடியே போயிடுவான். ஜன்னலை பேத்து கீழே வச்சுட்டு ஓடியே போயிடுவான். அதனால வாழ்வாதாரத்துக்கு பொருத்தமில்லாத ஒரு கட்டமைப்பு என்னவென்றால் ஜன்னல்கள் இல்லாதது, ஜன்னல்கள் இல்லாத ஒரு கட்டமைப்பு. இதை குறித்து நாம் அதிகமாக தியானிக்கலாம். ஆக இதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஏன் அந்த ஜன்னலை நீர் வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுவாரானால், அந்த ஜன்னல் மூலமாக தான் நாம் வாழ்வாதாரத்துக்கு தேவையான சுவாச காற்றும், அந்த வாழ்வாதாரத்துக்கு தேவையான வெளிச்சமும் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கும்படி. இதோட நிறுத்திக்கலாம். இதை முதல் பகுதியா எடுத்து இது ஸ்டீரியோ டைப் என்று சொல்வார்கள். ஸ்டீரியோ டைப் டிஸ்கஷன்ஸ் என்றால் யூஸ் கேசஸ், அதாவது ஒவ்வொன்றாக தனித்தனியாக பிரித்து பார்க்க வேண்டும். இப்போ ஒரு பிசினஸ்ல தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்குவோம். எவ்வளவு பேர் பிசினஸ் செய்றீங்க? சரி, என்னங்க டேலியே ஆகலைங்க, 5% லாஸ் ஆயிடுச்சு. சொல்றப்பே அவர் அப்படிதான் சொல்லுவார். 5% அப்படின்னா என்ன? அதுலயே ஒரு மெஷர் இருக்கு, அதுலயே ஒரு எண்ணிக்கை இருக்கு. அப்படின்னா என்ன? அவரு ஏதோ ஒன்று எதிர்பார்த்திருக்கார். அந்த எதிர்பார்த்ததை விட அது 5% குறைதலாய் இருந்ததுனால் 5% லாஸ் என்று சொல்லி அங்க கணக்கிடப்படுகிறது. அதே பிசினஸ்மேன் அந்த 5% லாஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே செய்யாம சரி சரி பண்ணுங்க பாப்போம் அடுத்த மாசம் அப்படின்னு சொல்றோம் ஒரு புத்திசாலி பிசினஸ்மேனா இருக்கவே முடியாது. அவர் என்ன செய்வார்? உடனடியாக தன்னுடைய தொழிலாளர்கள்னா மேனேஜர்ஸ் அவரை நியமித்திருப்பார் இல்லைங்களா, டாப் லீடுன்னு சொல்லுவோம். அவருடைய தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு போர்ட் மீட்டிங் போட்டு, இந்த 5% லாஸ் எதனால வந்தது, வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணுவான்னு சொல்லி, எந்த இடத்துல எல்லாம் இங்க லாஸ் ஆச்சு, உடனே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணக்கு சொல்லுவாங்க. ஒரு 10 இடங்களில் நாம் இந்த பிஸ்னஸ் செய்தோம், அதுல 8 இடங்களில் நமக்கு பார்ப்பீர்களானால் ப்ராஃபிட் தான் வந்திருக்கு, இந்த 2 இடங்களில் தான் மேஜர் லாஸ் ஆச்சு. அப்போ அந்த 8 இடங்களில் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்கிறப்போ அந்த 8 இடத்தை விட்டுருவாங்க. அந்த 2 இடங்களை குறித்து அதிகமாக அவர்கள் ஆராய்ச்சி செய்ய தொடங்கி விடுவார்கள். இப்படிதான் ஒரு பிசினஸ் மேனோட கண்ணோட்டம் இருக்கும். இப்படிதான் அவன் இன்வெஸ்டிகேஷன் என்று சொல்வார்கள். அவர்கள் இப்படியாக அந்த துப்பறிவது என்று சொல்லி பார்ப்பார்கள் இல்லைங்களா, எப்படி துப்பறிவது என்று சொல்லி. அப்போ அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கும். அங்க இருக்கிறவங்க இந்த ப்ராடக்ட் அவங்க விரும்பலைங்க, அங்க இருக்கிறவங்க இது ரொம்ப விலை உயர்ந்த ப்ராடக்ட்னால அங்க போகலைங்க வியாபாரம், அங்க இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் ஏழ்மைப்பட்ட ஜனங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம் இது அதுன்னு சொல்லி ஏகப்பட்ட ஒரு 10 காரணங்களை அவர்கள் அங்கே கண்டுபிடிப்பார்கள். இந்த 10 காரணங்களை குறித்து அவர்கள் ஒன்றுமே செய்யாமல் விட்டால் என்னாகும்? அடுத்த மாதம் 5% லாஸ் 10% ஆகும். 6 மாசத்துல பாத்தீங்கன்னா அந்த கடையவே இழுத்து மூடிடுவாங்க அந்த 2 ஏரியால. பாத்தீங்களா?
நிறைய, அதாவது செயின் ஆஃப் பிசினஸ் என்று சொல்லுவார்கள். ஃபார் எக்ஸாம்பிள் லென்ஸ் கார்ட்னு எடுத்துக்குவோம். கண்ணாடி விற்கிற ஒரு நிறுவனம். நிறைய இடத்துல கடை போட்டிருப்பாங்க, லென்ஸ் கார்ட். இல்லைன்னா டைட்டன் வாட்ச் கடைன்னு வச்சுக்குவோம். டைட்டன் வாட்ச் கடை சில இடங்கள்ல மூடிட்டு போயிருக்காங்க. ஆனா டைட்டன் வாட்ச் கடை வந்து ரொம்ப பிரபலமான ஒரு வாட்ச் கடை. டாடா கம்பெனினால டாடா கம்பெனியோட தான் ஓனர். அதுக்கு அருமையான வாட்சுகள். நான் எப்போ வாங்கினாலும் அந்த அந்த வாட்ச் தான் வாங்குவேன். ரொம்ப குவாலிட்டியான வாட்ச். விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாக இருக்கும். நல்ல வாட்ச் வாங்கினீங்கன்னா ஒரு வாட்ச் 10 வருஷம் 20 வருஷம்லாம் கட்டலாம், ஒன்றுமே ஆகாது. அதுக்கு நீங்க பக்கெட்ல போட்டு முக்கி எடுக்கக்கூடாது, இப்போ ஏதாவது ஆகுதான்னு பாக்குறதுக்கு. அப்படி சொல்லல. நல்ல நம்ம ஆளுங்களுக்கு எல்லாமே தெளிவா சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்படி இல்லைங்க, நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் பண்ணுவாங்க டாடா கம்பெனில எப்பவுமே. எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு. ஏன்னு கேட்டா அவங்க கம்பெனியில் இருக்கக்கூடிய லாபத்துல 66% சேரிட்டிக்காக கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ரொம்ப அருமையான ஒரு கோட்பாடோட, ஒரு அப்ஜெக்டிவோட ரத்தன் டாட்டா அதை கொண்டு போனாரு. அவங்க முன்னோர்களும் அப்படிதான் கொண்டு போனாங்க. அவர்கள்லாம் அந்த பார்சி அப்படிங்கிற வழிமுறையில வந்த ஒரு கம்பெனி. அவர் இறந்தப்போதான் இந்த காரியங்கள்லாம் எனக்கே தெரிஞ்சது. ரொம்ப அருமையான ஒரு கோட்பாடு. அவங்க கிறிஸ்துவர்கள் அல்ல, ஆனா கிறிஸ்துவர்களால செய்யப்படாத காரியங்கள்லாம் அவங்க செஞ்சிருக்காங்க. அதனால அவங்க மேல எனக்கு தனி மரியாதை உண்டு. சரிங்க. இப்போ அந்த டைட்டன் கம்பெனி வந்து ஒரு இடத்துல ஒரு கடை மூடிருச்சுன்னா உடனே டைட்டன் கம்பெனி எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோமா? கிடையாது. அங்க இருக்கக்கூடிய அந்த நடத்தக்கூடிய அந்த டீலர் கோட்டை விட்டுட்டார். அவர் சரியாக அங்க காரியங்களை அவர் அலாசி ஆராயாம விட்டுட்டார். ஆனா இந்த 5% லாஸுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடித்து அந்த 5%க்கு தேவையான மாடிஃபிகேஷன்ஸ், அதாவது கொஞ்சம் விலையை குறைவா இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அங்க கொண்டு வந்து இது பண்ணுவது, விற்பனை செய்வதும், அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஏற்றவாறு அந்த காரியத்தை செய்வதும் அவர்கள் செய்து வந்தால் அந்த 5% 3% குறைந்து அப்புறம் பார்ப்பீங்களானால் 6 மாதத்துல அது ப்ராஃபிட்டாய் மாறிவிடும். நல்ல லாபம் வருதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு வந்துவிடும். இதெல்லாம் எதற்காக நாங்கள் சொல்லுகிறோம் என்று சொன்னால், வாழ்க்கையில நம் வாழ்வாதாரத்திற்கு ஏற்புடைய காரியங்களை ஆண்டவர் செய்தும் இந்த நாளில நாம் சிறைச்சாலையில வாழ்ந்து கொண்டிருப்பதை போல ஒரு காட்சி அளிக்கிறதா இல்லையா? இல்லைங்களா? ஆண்டவர் யாருமே வந்து சிறைச்சாலையில் இருக்கணும்னு சொல்லி விரும்புவதே இல்லை. ஆனா ஒரு சிறை பிடித்த வாழ்க்கை, யாரோ என்னை கட்டி போட்ட மாதிரி இருக்கு. எங்கே சென்றாலும் ஒரு தோல்வி மனப்பான்மை, எதை செய்தாலும் விளங்க மாட்டேங்குது, ஒரு கான்பிடன்ஸ் தன்னம்பிக்கை வரமாட்டேங்குது. எதையாவது செய்யறதுக்கு முன்பே பாத்தீங்கன்னாலே எனக்கு வந்து இது எதுக்கு தான் செய்யறது விளங்காது அப்படின்னே வருது மனசுல. இப்படிப்பட்ட கேட்டகரியில யாராவது இருக்கீங்களா? நிறைய பேர் இருப்பீங்க போல தெரியுது. இதெல்லாம் எதனால வருது தெரியுங்களா? ஆண்டவருடைய கட்டமைப்பு, ஆண்டவருடைய அந்த தரிசனத்துக்குள் நீங்கள் வராததுதான் காரணம். இங்கே பார்ப்பீர்களானால் படிப்படியாக ஆண்டவர் தன்னுடைய தரிசனத்தை வெளிப்படுத்தி கொண்டு வருவதாவது 14வது வசனத்துல ஆண்டவருடைய முதலாவது தரிசனம் வெளிப்படுகிறது. இதாவது எந்த மெட்டீரியலை கொண்டு, அதாவது எந்த பொருட்களை கொண்டு நீ கட்ட வேண்டும், எதை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் அடுத்த தரிசனத்தை 15வது வசனத்தில் வெளிப்படுத்துகிறார். அதாவது இப்படிப்பட்ட அகலம், இப்படிப்பட்ட நீளம், இப்படிப்பட்ட உயரத்துல நீ கட்ட வேண்டும்பா அப்படின்னு. அந்த இப்படிப்பட்ட நீள உயரத்துக்குள்ள பல அறைகளை கட்ட வேண்டும் என்று சொல்லியும் அந்த தரிசனத்தை ஏற்கனவே வெளிப்படுத்தி விட்டார். அந்த அறைகளுக்குள் எண்ணத்தை எல்லாம் நீர் வைக்க வேண்டும், எண்ணத்தை எல்லாம் நீ வைத்து கட்ட வேண்டும் என்று சொல்லி படிப்படியாக தன்னுடைய தரிசனத்தை வெளிப்படுத்துகிறார். இப்படிதான் நம் வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய தேவன் இடைப்படுகிறப்போ ஒரே மட்டும் எல்லாத்தையும் சொல்லிட மாட்டார். படிப்படியாக தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டே வருவார். எவனொருவன் காதுள்ளவன் கேட்க கடவன். இருதயத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்தக்கூடிய காரியத்தை நாம் கேட்க கடவர்களாய் இருப்போம் என்று சொல்லிதான் ஆண்டவராகிய தேவன் என்னையும் உங்களையும் அன்பாய் அழைக்கிறார். இதுல பலரகப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க இல்லையா? சில பேர் பாத்தீங்கன்னா முதலாவது தரிசனத்தை கேட்டு 2வதுல கோட்டை விட்டுருவோம். அப்ப என்ன ஆகும்? அங்க ஒரு ஓட்ட உடசல் வந்துடும். 8 காரியங்களை நல்லா செய்வான், 2 கோட்டை விட்டுருவான். அந்த 2 கோட்டை விட்ட காரியத்தை அவன் போய் சரி செய்யணும்னு யோசிக்கவே மாட்டான். அப்ப என்ன ஆகும்? 10ல் 8 பாஸ், 2 ஃபெயில். ஆனா நீ 10லயும் 10 மார்க் வாங்கணும் அப்படின்னு தான் ஆண்டவராகிய தேவன் விருப்பப்படுகிறார். அதிலே 10லயும் 10 மார்க் வாங்குறவன் தான் பரலோகத்துக்கு செல்ல முடியும். இங்க எல்லாருமே டாப் பிசினஸ் மேனா தான் இருக்கணும். யாருமே வந்து லாஸ் என்ற அந்த காரியத்தையே கொண்டு வரக்கூடாது. எல்லாருக்குமே கெயின் தான், எல்லாத்துக்குமே ப்ராஃபிட் தான். அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை தான் ஆண்டவராகிய தேவன் உருவாக்கி இருக்கிறார். அந்த கட்டமைப்புக்கு பேர் தான் கிறிஸ்துவம். கிறிஸ்துவம் ஒரு மதம் கிடையாது. கிறிஸ்துவம் என்கிறது ஒரு கட்டமைப்பு. இட்ஸ் எ டாக்ட்ரின், ஒரு போதனை, ஒரு வழிநடத்துதல் அப்படி என்று சொல்லி
அதை ஒரு கட்டமைப்பாக நாம் பார்க்க வேண்டும். அந்த கட்டமைப்புக்குள் பல காரியங்கள் அடங்கி இருக்கிறது. அதுல இப்ப ஜன்னலை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். எப்படி ஆண்டவருடைய தரிசனம் ஒன்றொன்றாய் வெளிப்படுது பாத்தீங்களா? இப்போ இந்த ஜன்னலுக்கும் ஆண்டவருடைய இரண்டாவது வருகைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, அதை குறித்து நாம் சற்று ஆராய்ந்து பார்த்துவிட்டு நாம் இந்த அத்தியாயத்தை நிறைவேற்றுவோம். இப்போ மறுபடியும் பின்பே போவோமா? அந்த ஜன்னல் என்றால் என்ன? ஜன்னல் மூலமாக காற்று, சுவாசிக்கும் காற்று. எதற்காக சுவாசிக்க வேண்டும்? 2 வயசு குழந்தைய கேட்டாலும் கூட சொல்லும். இப்போ எதுக்காக மூச்சு விடணும் ராஜா? எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிச்சுன்னா, மூக்கை இருக்கு, இதெல்லாம் பண்ணிடாதீங்க. மூக்கை இறுக்கி பிடிங்க, அது திணறும். திணறிட்டு வாழ்னு கத்தும். அடுத்த முறை நீ கையை கொண்டு வந்தீங்கன்னா கடிச்சு வச்சிரும். இவன் இந்த மாதிரி தான் பண்ணுவான். ஏன்? அப்போ அந்த குழந்தைக்கு புரியும் சுவாசங்கிறது எவ்வளவு முக்கியம். ஏன்னா அது குழந்தை. அந்த மாதிரி பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. இது ஒரு முட்டாள்தனமான உதாரணம், அந்த அர்த்தத்துல நான் சொல்லல. ஆனா குழந்தைக்கு புரியாது. சில நேரங்களில் ஆண்டவர் புரியாத காரியங்களை புரிய வைக்கிறதுக்கு சில தண்டனைகள் அனுமதிப்பார். அதுல ஒரு தண்டனை இப்படிதான் வச்சுக்கோங்களேன். சுவாசம் முற்ற அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை சில நேரங்கள்ல வரதான் செய்யுது. மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குங்க, அந்த அளவுக்குங்க மூச்சே விட முடியல, மன அழுத்தம் படபடன்னு இருக்கு. எதனால ஆண்டவர் சொல்றாரு? ஏன்னா சுவாசத்தோட அருமை அப்பதான் உனக்கு புரியும். அதாவது ஆண்டவருடைய வழிநடத்துதல் அப்பதான் உனக்கு புரியும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்தால் என்ன பின்விளைவு என்று சொல்லி அப்பொழுதுதான் உனக்கு புரியும். உனக்கு விளங்கும்படிதான் ஆண்டவர் சொல்ல முடியும். உனக்கு விளங்காததை போய் சொல்லி கூட நீ வளரவே மாட்டேங்கிற. உனக்கு இன்னைக்கு 20 வயசு, ஆனா 2 வயசு உள்ள சுவாபம் தான் உனக்கு இருக்கு. 2 வயசு குழந்தைக்கு இருக்கக்கூடிய சுவாபம் தான் 2 வயசுக்கு இருக்கும். அப்ப நீ என்ன பண்ணணும்? மூச்சு அடைச்சு சொல்லி தரக்கூடாது. உடனே ஒரு பிக்சரை காமிச்சு இப்படிதான் சுவாச குழாயில போகுது அப்படின்னு சொல்லி நீ டீச் பண்றப்போ அந்த 2 வயசு குழந்தைக்கு புரியும். ஆனா நீ 20 வயசு ஆயிட்டு 2 வயசு குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இப்படி மூக்க அடக்கி பிடிச்சுதான் உனக்கு சொல்லி தர முடியும். அதுதான் ஆண்டவரும் பண்றாரு. அதுக்கு நீ சாகுற வரைக்கும் அமுக்கி பிடிக்க மாட்டாரு, டக்குன்னு ரிலீஸ் பண்ணுவார். அப்போ உனக்கு தெரியும் இழுக்கிறப்பதான் ஐயோ சுவாசங்கிறது இவ்வளவு முக்கியம் அப்படின்னு. சுவாசத்தோடைய முக்கியத்துவம் என்னவென்று பார்த்து அதோட கூட நாம் வெளிச்சம் என்கிற அந்த 2 காரியங்களையும் பார்த்து நாம் முடித்து விடலாம். இதில் 2க்குமே பார்ப்பீர்களானால் 2ஆம் வருகையோட கனெக்ஷன் உண்டு. சுவாசம் எதற்காக சுவாசிக்க வேண்டும் என்றால், அந்த சுவாச குழாயின் மூலமாக ஆக்சிஜன் உள்ளே செல்கிறது. ஆக்சிஜன் என்கிறது பார்ப்பீர்களானால் இந்த உடலுக்கு ரொம்ப தேவையான ஒரு பொருள். அந்த ஆக்சிஜன் இருந்தால்தான் உங்க பிளேட்லெட் கவுண்ட் நல்லா இருக்கும். அந்த பிளேட்லெட் கவுண்ட் எதற்காக எப்படி மெஷர் பண்றாங்கன்னு கேட்டா, இந்த செல்கள் அணுக்கள் எல்லாம் பார்ப்பீர்களானால் இந்த ஆக்சிஜனை எடுத்து சென்று எல்லா விதமான உறுப்புகளுக்கும் சப்ளை செய்கிறதாம். அந்த ஆக்சிஜன் மூலமாக ஒரு புத்துணர்ச்சி உருவாகிறது. அந்த ஆக்சிஜன் தான் அதை எப்படி சொல்லிக்கணும், எரிபொருள், ரா மெட்டீரியல், எரிபொருள். அந்த காலத்துல டீசல் இன்ஜின் தெரியும் இல்லைங்களா? எரிபொருள் என்ன? கரி. அந்த கறி எடுத்து உள்ள போட்டு கொளுத்தி விடுவார். அந்த புஷ் 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 புஷ்ன்னு அடிச்சு போகும். அதான் ஜார்ஜ் ஸ்டீவன்சன் சொல்லி அதை கண்டுபிடிச்சார் முதல் முறை. இன்னைக்கு எலக்ட்ரிக்கலா மாறிடுச்சு, எலக்ட்ரிக் என்ஜின் தான் எல்லாமே, இன்னைக்கு டீசல் என்ஜினே கிடையாது. அப்ப நான் சொல்ல வர காரியம் என்னவென்னு கேட்டால், அதுல ஒரு எனர்ஜி உண்டாகுது. அந்த எனர்ஜியின் மூலமாக தான் நீங்க முன்னேறி செல்றீங்க. அதனாலதான் பார்ப்பீர்களானால் சில பேருக்கு இந்த டைஃபாய்டு ஃபீவர் இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா பிளேட்லெட் கவுண்ட் குறையும். ஏன்னு கேட்டா சுவாச குழாயில என்னமோ உங்க ஆக்சிஜன் போயிட்டு தான் இருக்கு, ஆனா அது இயங்க வேண்டிய முறையில இயங்கவில்லை. இதை குறித்து ஆவிக்குரிய ரீதியில பார்ப்போமானால், வேதாகமம் தான் இந்த எரிபொருள். வேதாகமத்தில் இருக்கக்கூடிய கட்டமைப்பும் வேதாகமத்தில் இருக்கக்கூடிய நியாயப்பிரமாணங்கள், நியமங்கள், கட்டளைகளும் தான் அந்த எரிபொருள். ஆக்சிஜனுக்கு அது பொருள் ஆகும். ஆக்சிஜனுக்கு அதை ஒப்பிட்டு பார்க்கலாம். எல்லாத்துக்கையும் ஆக்சிஜன் இருக்கு, ஆனா சில பேரோட எல்லாருமே அதை சுவாசிக்கிறோம், ஆனா சில பேருக்கு மட்டும்தான் அது இயங்குது, சில பேருக்கு அது இயங்குறது இல்லை. அவங்க மரிச்சு போறாங்க, அவங்க வியாதிப்பட்டு போறாங்க. அதற்கு காரணம் என்னன்னு நம்ம ஆவிக்குரிய ரீதியில பார்ப்போமானால், இவர்கள் இந்த ஆக்சிஜன் என்கிற அந்த காரியத்தை எப்படி எடுத்து எல்லா உறுப்புகளுக்கும் கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பதற்கு அங்க சரியான காரியங்கள் நடக்கவில்லை என்றுதான் அதற்கு பொருள். இப்போ நீங்க டைஃபாய்டு ஃபீவர் வந்ததுனால உங்க ஆன்டிபாடிஸ் கவுண்ட் எல்லாம் குறைஞ்சு போயிடும், எதிர்ப்பு சக்தி எல்லாம் குறைஞ்சு போயிடும். எதிர்ப்பு சக்தி குறைஞ்சதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டா, பேட் பாக்டீரியா, அதாவது கெட்ட அணுக்கள் எல்லாம் உங்களை அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிடும். அப்ப கெட்ட அணுக்கள் அதிகமானதால் நல்ல அணுக்கள் எல்லாம் குறைஞ்சிடும். நல்ல அணுக்கள் குறைஞ்சதுனால நல்ல அணுக்களோட வேலையை சரியா செய்ய முடியாது. 10 நல்லவங்க இருக்கிற இடத்துல 9 கெட்டவன் இருந்தா ஒரு நல்லவன் என்ன பண்ணுவான்? ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? 9 பேர் சேர்ந்து அவனுக்கு ஒன்னே போடுவான்.
நீ வேண்டவே வேண்டாம் போ அப்படின்னு. கவர்மெண்ட் ஆபீஸ்ல பாருங்க, லஞ்சம் வாங்காத ஒரு ஆபீசரை கொன்னே போடுவானுங்க எல்லாம் சேர்ந்து. அந்த மாதிரிதான் இன்னைக்கு இதை எப்படி நாம் ஆவிக்குரிய ரீதியில புரிந்து கொள்ளலாம் என்றால், உலகத்திடம் உன்னுடைய கவனத்தை செலுத்தாத. உலகம் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறதோ அதுதான் பார்த்தீங்கன்னா கெட்ட அணுக்கள், பேட் பாக்டீரியா. உலகம் எங்கிலும் பார்த்தீங்கன்னா சண்டாளர்கள் சுற்றி வருவார்கள், அக்கிரமக்காரர்கள் இருப்பார்கள், அநியாயக்காரர்கள் இருப்பார்கள். இவர்கள்லாம் பழுகி பெருகுவார்கள். கடைசி காலங்களில் உலகமானது நோவா உடைய காலங்களில் எப்படி திசை தெரியாமல் எப்படியாக அழிவை நோக்கி போய் கொண்டிருந்தார்களோ அதே போல இவர்களும் அழிவை நோக்கி சென்று கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த கெட்ட அணுக்களோட ஒரு அணுக்களா நீங்க இருப்பீங்களா, இல்ல நல்ல அணுவாய் நீங்க இருந்து அந்த ஆக்சிஜன் என்கிற காரியத்தை எடுத்து கொண்டு போய் நீ எல்லா உறுப்புகளுக்கும் சேர்த்துவியா? அதுதான் நீங்க பொருள். இது எப்படி ஆவிக்குரிய ரீதியில புரிந்து கொள்ளலாம் என்றால், ஆவியின் கனி, ஆவியின் கனிக்கு 9 சுவைகள் உண்டு. அதுதான் கலாத்தியர் 5:21-23. இதை எப்படி நான் செயல்படுத்தலாம் என்று சொல்லி அங்கே தெளிவாக பொறுமை, நீடிய சாந்தம், நற்குணங்கள், இதெல்லாம் 9 விதமானது, சுய இச்சை அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல், இதெல்லாம் அங்கே இருக்கிறது. இதெல்லாம் நீ சரியாக கொண்டு வந்தால்தான் இந்த ஆக்சிஜனை நீ சரியாக எடுத்துக்கொண்டு போய் அங்க எல்லா உறுப்புக்கும் சேர்த்த முடியும். எல்லா உறுப்பும் என்றால் என்ன? ஆவி, ஆத்மா, சரீரம். இது 3 தான். ஆவி, ஆத்மா, சரீரம், புத்தி, சுவாதியம். அதை சேர்த்துக்கலாம். 4 குவாட்ரன்ஸ், அதாவது 4 பார்ட் காஸ்பல் மாதிரி 4 பார்ட் ஸ்பிரிச்சுவல் கம்போசிஷன் என்று சொல்லலாம். ஆங்கிலத்துல ரொம்ப எளிதா வருது. இது தமிழ்ல எப்படி மொழிபெயர்ப்பது என்று சொல்லி பார்ப்பீர்களானால், 4 விதமான ஆவிக்குரிய கட்டமைப்புகள் உண்டு. அதாவது ஆவிக்குரிய கட்டமைப்பு ஒன்றுதான், அதுல 4 பாகங்கள் உண்டு. ஆவி, ஆத்மா, சரீரம், புத்தி, சுவாதியம். இது 4மே இயங்கக்கூடியதற்கு எரிபொருள் ஆக்சிஜன் என்னவென்று பார்ப்பீர்களானால் வேதாகமம். அதில் இருக்கக்கூடிய நியாயப்பிரமாணங்கள், நியமங்கள், கட்டளைகள், கோட்பாடுகள், இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டால் பத்தாது, அறிந்து கொண்டால் பத்தாது, நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய உறுப்புகள் சரியாக இயங்கும். கால் என்ன சொல்லணும்னு உங்க ஆவி சொல்லும், எங்க போகணும் நீ நடந்து. கை சொல்லும், அதாவது ஆவி சொல்லும் கரெக்டா கைய நீ இப்படிதான், அங்க லஞ்சம் வாங்குறதுக்கு கையை நீட்டக்கூடாது. உதட நீ பொய் சொல்வதற்கு அங்க பயன்படுத்தக்கூடாது. கெட்ட வார்த்தைகள் வராது, அவிசுவாச வார்த்தைகள் வராது. கண்கள் பெண்களை குறித்து இச்சிப்பது, அப்படியே கண்ணு அலையாது, கண்ட்ரோல் பண்ணும், நிறுத்தாங்க அப்படின்னு. தவறு என்று சொல்லி வேதாகமத்தின் அடிப்படையில உங்களுக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு காரியங்கள் எல்லாம் அங்கே இயங்க தொடங்கிவிடும். ஏனென்றால் எரிபொருள் சரியாக செல்லுகிறது. அப்புறம் டாக்டர் என்ன பண்ணுவாரு, பாராசிட்டமால் மாத்திரையை கொடுத்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்து போங்க, அதெல்லாம் 5 நாளைக்கு சாப்பிடுங்கன்னு என்ன ஆகும்? அதெல்லாம் போய் கெட்ட அணுக்களை எல்லாம் அழித்து மறுபடியும் நல்ல நல்ல அணுக்கள் எல்லாம் அங்க சுரக்க தொடங்கிவிடும். அப்போ பழைய மாதிரி நார்மல் ஆயிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு நீங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவீங்க. எதனால போறீங்க? ஏன்னா மறுபடியும் பழைய மாதிரி ஆக்சிஜன் இயங்குவது. இதுதான் மறுவாழ்வு, இதுதான் மறுபிறப்பு, இதுதான் பழைய வாழ்க்கைக்கு நான் மரித்து புதிய சிருஷ்டியாய் நான் மாறினேன். 2 கொரிந்தியர் 5:17 2 கொரிந்தியர் 3:17. இதை வாசிப்பீர்களானாலும் உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நான் நம்புறேன். ஹலோ, சும்மா ஒரு ஜன்னல் அப்படின்னு பார்க்க கூடாது. இப்படி வேதாகமத்தை படிச்சீங்கன்னா என்ன புரிய போகுது? 2ஆம் வருகைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? எவன் ஒருவன் ஆவியிலும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காமல், அதாவது பிறக்கிறானோ அவனுக்கே நித்திய வாழ்வு, அவனுக்கே மோட்ச வாழ்வு என்று சொல்லி அங்க இயேசு கிறிஸ்து நிக்கதேமிடம் அவர் சொல்லக்கூடிய காரியம் யோவான் 3ஆவது அதிகாரத்துல பார்க்கலாம். எப்படி நாம் ஆவியிலும் ஜலத்திலும் மறுபிறப்பு அடைவது என்று சொல்லி தன்னுடைய பரிசுத்த பவுலை கொண்டு அவர் பல காரியங்களை இயேசு கிறிஸ்து அங்கே நிருபமாய் எழுதி வைத்திருக்கிறார். அதெல்லாம் தான் 2 கொரிந்தியர் எல்லாத்துலயுமே நீங்க படிக்கலாம். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? இதுல எவன் ஒருவன் ஆழமா போகாமல் விட்டு விட்டானோ, எவன் ஒருவன் இதெல்லாம் புரிந்து கொள்ளாமல் விட்டு விட்டானோ அவனுக்கும் 2ஆம் வருகைக்கும் சம்பந்தமே கிடையாது. வேலைக்குள்ள நுழைவதற்கு அவனுக்கு குவாலிஃபிகேஷனே கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் நுழைவதற்கு அவனுக்கு ஒரு தகுதியுமே கிடையாது. அவன் நினைத்து கொண்டிருப்பான், என்ன போல ஒரு பேர் கிறிஸ்துவன் யாருமே கிடையாது, நான் அவர் பேர் கிறிஸ்துவரை போல வாழ்ந்து கொண்டிருப்பார். அவர் நினைச்சிட்டு இருக்காரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறான்னு சொல்லிட்டு. இல்ல, நீங்க இன்னும் பழைய ஏற்பாடு கிறிஸ்துவனா தான் இருப்பீங்க. அது கூட எவ்வளவு பெட்டர். பேர் கிறிஸ்தவர்கள் எதுலையுமே இருக்க மாட்டான், பழைய ஏற்பாடுலயும் இருக்க மாட்டான், புதிய ஏற்பாடுல இருக்க மாட்டான். அவன் ஒரு திசையில போயிட்டே இருப்பான். கத்தோலிக்கங்கிற பேர்ல ஒரு திசையில போயிட்டே இருப்பாங்க. பாத்தீங்கன்னா அவங்க எந்த ஏற்பாடுலயும் இருக்க மாட்டாங்க. பைபிள்ல எங்கேயுமே இல்லை.
மரியாளிடம் சென்று நீ வந்து ஜெபம் செய்ய என்று சொல்லி, அதெல்லாம் அவங்க எப்போ கான்ஸ்டன்டின் காலத்துல உருவானது. அதெல்லாம் அவங்க இன்னும் கோட்பாடா அவங்க பயன்படுத்திட்டே வருவாங்க. அதை சொன்னா அவங்களுக்கு கோபம் கூட வந்துடும். அதனால நாங்க சொல்றதே நிறுத்திட்டோம். நிறுத்தல, ஃபுல்லா நிறுத்தல, அப்பப்போ சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். புரிஞ்சுதான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு? அவங்கள விட்டுருங்க. பெந்தைக்கோஸ்தமாருக்கு அதை விட ரொம்ப அதை விட உச்சத்துக்கு போயிட்டாங்க. ஒரு பக்கம் பணத்தை நோக்கி போறாங்க, ஒரு பக்கம் புகழை நோக்கி போறாங்க, இன்னொரு பக்கம் பேரை நோக்கி போறாங்க, இன்னொரு பக்கம் அவங்க என்ன தெரியலன்னு என்ன பண்றதுன்னே தெரியாம அலைஞ்சு திரியிற கூட்டம். அவங்க கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதனைகளுக்கு பின்னாடி அப்படி கொத்து கொத்தா போறாங்க. நான் வந்து உலகத்தில் இருக்கிறவங்களை பத்தி பேசல, கிறிஸ்துவர்களை பற்றி மட்டும்தான். எங்க ஊழியம் என்ன? கிறிஸ்துவத்தை கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவத்தை சரியாக பின்பற்ற வேண்டும். அதுதான் என்னுடைய அழைப்பு. இந்த உலகத்துல வந்து எவ்வளவு பேர் அழிந்து போறாங்க. ஆனா கூட கிறிஸ்துவர்களாகிய நாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் இரண்டாவது காரியம். இதை பார்த்து முடித்து விடலாம். ஜன்னல்ல இருந்து வரக்கூடியது என்ன? வென்டிலேஷன் மூலமா காத்து, வெளிச்சம். வெளிச்சத்தோட தன்மை என்னங்க? ஏன் வெளிச்சம் உள்ள வரணும்? ஏன்னு கேட்டா, சூரிய வெளிச்சம் உள்ள வரப்பதான் அந்த அறையில் இருக்கக்கூடிய மாசு தன்மை இருக்கும். அதாவது பேட் பாக்டீரியா growth இருக்கும், ஃபங்கல் growth என்று சொல்வார்கள். நீங்க அதெல்லாம் இன்னைக்கு மெஷர் பண்ணலாம். இன்னைக்கு என்னென்னமோ டிவைசஸ் எல்லாம் வந்துருச்சு. பாத்தீங்கன்னா இவ்வளவு ஃபங்கல் growth இருக்கு அப்படின்னு கேட்டா, உங்க சுவாசத்திற்கு அது சரியில்லை. நல்ல காத்து வெளிச்சம் வரக்கூடிய அறையில் தான் பார்ப்பீர்களானால் இந்த ஃபங்கல் growth வந்து இருக்காது. இல்லைன்னா என்ன ஆகும்னு கேட்டா, வீசிங், ஆஸ்துமா, இந்த மாதிரி சளி தொந்தரவு, அப்புறம் நிறைய காரியங்கள், உங்களுக்கு லங்ஸ் வந்து சரியா ஃபங்க்ஷன் ஆகாது உங்களுக்கு. ஆனா அதே வந்து இந்த சூரிய வெளிச்சம் உள்ள வரப்ப என்ன ஆகுன்னா, இந்த ஃபங்கல் growth இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் சுட்டெரித்து விடும். ஆனால்தான் பாத்தீங்கன்னா நல்ல காத்து வெளிச்சம் வர மாதிரி தான் டிசைன் பண்ணுவாங்க. வாஸ்து என்று சொல்லுவார்கள். நம்ம இந்து சகோதர சகோதரிகள் வாஸ்து என்று சொல்வார்கள். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, காத்து வெளிச்சம் தான். அது வந்து மத ரீதியான காரியம் கிடையாது. வாஸ்துன்னா காத்து வெளிச்சம். அக்னி மூலை அப்படின்னா அங்க இருந்து அந்த ஒரு மூலை இருக்கும். அதை வந்து இன்னைக்கு மந்திரமா மாத்திட்டாங்க. அது கிடையாது. அது வந்து ஆர்கிடெக்சர், பை டிசைன். அப்ப இந்த வெளிச்சத்தோட காரியம் என்னவென்று கேட்டால், கெட்ட காரியங்களை சுட்டு எரிப்பதுதான். அது இரண்டாம் வருகையோட எப்படி ஒப்பிட்டு பார்ப்பது? புதிய ஏற்பாடின் முறையில் அதை எப்படி ஒப்பிட்டு பார்ப்பது? ஆவியானவர் இறங்கி வந்தார்னா எல்லாத்தையும் சுட்டி எரிச்சிருவாரு, அவர் அக்னி மதுலா இறங்கி வருவாரு. அப்படி இல்லைங்க. ஆவியானவருக்கு அதல்ல பொருள். அக்னி மதில் மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் இருந்தது வந்து பழைய ஏற்பாடு. இது வந்து அப்படி கிடையாது. அக்னியை எப்படி நீங்க பார்க்கணும்னு கேட்டா, வேத வசனத்தில் மூலமாக ஒரு வெளிச்சம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படும். அதுதான் எபேசியர் 5வது அதிகாரத்துல எழுதியிருக்கு. நீங்க அப்புறமா வாசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவ பலமுறை சொல்லியிருக்கார், இந்த உலகத்திற்கு வெளிச்சம் நான், எனக்குள்ள வருகிறவர்கள் யாவரும் இருளில இருப்பதில்லை. நிறைய பேர் பாருங்க 6 மணிக்கு மேலதான் எல்லா விதமான கெட்ட காரியங்களும், ரெட் லைட் ஏரியா அதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகும். ரெட் லைட், எல்லா விபச்சார விடுதிகள் மற்றும் எல்லாரும் பாருங்க நைட்டு தான் குட்டிச்சு வருவான். ஏன்? இருள்ல எந்த பாவத்தை செய்வதற்கும் உங்களுக்கு தூண்டுதல் வரும். பாவத்தை அதிகமாக பின்பற்றக்கூடியவர்கள் எல்லாம் இருளில் தான் செய்வார்கள். 6 மணிக்கு மேலதான். வெட்ட வெளிச்சமா செய்ய மாட்டான். ஏன்னு கேட்டா அவனுக்கு வெக்கம். அவனுடைய ஆவிக்கு தெரியுது, ஆத்மாக்கு தெரியுது, வெக்கக்கேடான காரியம்டா. அதனால வெயிட் பண்ணு, சூரியன் அஸ்தமிக்கிட்டோம், இருட்டுல போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடலாம் நினைக்கிறாங்கன்னா இல்லையா? நீங்களும் நினைச்சிருப்பீங்க. எல்லாருமே ஒரு காலங்கள்ல இருள் இருந்தவர்கள் தான். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பே, ஆவில மறுபிறப்பை அடைந்த பின்பே, பழைய பாவங்களுக்கெல்லாம் நாம் செத்து ஒளிந்து நாம் புதிய சிருஷ்டிகளாய் நாம் எழுந்த பின்பே, அதுதான் முழுக்க ஞானஸ்தானம். அதுதான் வந்து கம்யூனியன். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு மாதத்திலையும் போய் நாம் அந்த கம்யூனியன், ஆண்டவருடைய பந்தில வந்து பங்கு பெறுறோம் இல்லைங்களா? அதுதான் அந்த மாதத்தில் ஏதாவது பாவங்கள் சென்ற மாதத்தில் சென்றிருப்பீர்களானா அந்த பாவத்தை நான் திரும்பி செய்வதில்லை என்று சொல்லி தீர்மானத்துக்குள் வருவதுதான். அப்ப அந்த தீர்மானம் எதுதான் எடுக்க செய்து? இந்த சுட்டெரிப்பின் காரியம். இந்த சுட்டெரிப்பின் காரியம் எதனால் உங்களுக்கு விளங்க செய்கிறது? இந்த வேத வசனத்தில் இருக்கக்கூடிய கோட்பாடுகள். இது வந்து ஒரு மேஜிக் கிடையாதுங்க. பரிசுத்த ஆவியானவரே ஜீசஸ் 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 அப்படியே உடனே அக்னி வந்து எழுச்சணும். இது மேஜிக் கிடையாதுங்க. இது ஒரு மாய மந்திரம் கிடையாது. இது வந்து புரிந்துதல், புரிதல், அறிந்து கொள்வது மூலமாக வரும். பர்சீவரன்ஸ் என்று சொல்வார்கள். புரிஞ்சுக்கணும். முதல்ல நீங்க செய்யறது தப்புன்னு உங்களுக்கு முதல்ல தெரியணுங்க. தப்புன்னு தெரிஞ்சாலே போதுங்க. நம்ம அந்த அளவுக்கு ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஞானம் தந்திருக்கிறார். தப்புன்னு தெரிஞ்சதுன்னா அந்த தப்பை சரி செய்யக்கூடிய ஞானம் எல்லாத்துக்கும் இருக்கு. இன்னைக்கு ஏன் வந்து பாவத்திலேயே இருக்கிறான்னு கேட்டா அவனுக்கு அது தப்புன்னு தெரியல.
அதற்காக தான் இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் எழுதியே தந்திருக்கிறார். இதெல்லாம் நீ தவறு என்று சொல்லி புரிந்து கொள்ளும்படி இந்த நியாயப்பிரமாணம் உன்னை வெளிப்படுத்தும். இந்த நியாயப்பிரமாணம் உன்னை தண்டனைக்குள்ள உள்ளாக்கும். அந்த தண்டனையிலிருந்து வெளியே வருவதற்கு தான் உனக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் உனக்கு ஒரு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் உனக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நித்திய வாழ்வுக்கு ஏதுவாக உன்னை வழி நடத்தக்கூடிய கிருபை அது. இந்த அக்னி என்றால் அதற்கு தான் அது பொருள். ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி மேல இருந்து ஓடு வந்து எரிஞ்சு போட்டுறாது உள்ள. இன்னைக்கெல்லாம் அப்படிதான் மேஜிக் மாதிரி ஆயிடுச்சு. நீங்க எல்லாம் பெந்தெகோஸ்தே சர்ச்சுல இன்னைக்கு அதுதான் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. கையை வேகமா தட்டு, அக்னி இறங்க போகும். அக்னி என்னடா முட்டாள்தனமான ஒரு போதனை எங்க இருக்கு வேதாகமத்துல? கையை வேகமா தட்டுனா அக்னி வரும். அக்னி உன்ன பொருள் என்ன? ஞானம், எழுச்சி, வெளிப்பாடு, அறிந்து கொள்வது, புரிந்து கொள்வது, மறுவாழ்வடைவது, தீர்மானம் எடுப்பது. இது எல்லாம் ஒன்றாக சேர்த்து பாருங்க, ஒரே வார்த்தையில் அடங்கும் அக்னி. எங்கே அக்னி வருகிறதோ அங்கே எல்லா காரியங்களும் சுட்டெரிக்கப்படும். ஆனால் அது தேவ அக்னியா இருந்தால் நீங்க சுட்டெரிக்கப்பட மாட்டீர்கள், பிரகாசமான ஒளி விளக்காய் மாறிவிடுவீர்கள். மோசே முன்பே தேவனாகிய கர்த்தர் அக்னியா இறங்கினப்போ அந்த மரம் எரிந்து போகவில்லை, ஜுவாலையாய் இருந்தது, ஆனால் எரிந்து போகவில்லை. அங்க அழிவு உண்டாகல. புரிஞ்சதுங்களா? தேவனுடைய அக்னி ஜுவாலையாய் நீங்க மாறுகிறப்போ இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருப்பீங்க. நீங்க செல்லுகிற இடங்கள் எல்லாம் பார்ப்பீர்களானால் வெளிச்சம் தோன்றும். பாவ வாழ்க்கையில இருக்கிறவன் எல்லாம் வந்து புத்தி சுவாதியம் அடைந்து தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை பின்தொடர ஆரம்பித்து விடுவான். மறுவாழ்வுக்குள் கடந்து செல்வான். அவனுடைய வாழ்க்கை சுவாபம், வாழ்க்கை தரம் உயர்ந்து விடும். உங்க வாழ்க்கை மாறிடும். நீங்க உங்களுக்கு மட்டும் உதாரணமா இருக்க மாட்டீங்க, இந்த உலகத்திற்கே உதாரணமாய். அதுதான் சீஷத்துவம். கிறிஸ்துவுக்குள் எவன் ஒருவன் சீஷனா இருக்கிறானோ அவன் இப்படியாக மாறக்கூடிய காரியங்கள். எப்படி காத்து வெளிச்சத்துல ஆரம்பிச்சு எங்க போகுது பாத்தீங்களா ரூட்டு? இதுதாங்க தியானம். இதுதான் விவிலியத்தில் வந்து தொடர் போதனையில நீங்க ஈடுபடணுங்கிறது. பைபிள் ஸ்டடினா டக்குன்னு அப்படி இப்படி சுண்டு விரல்ல அடிச்சோன்னா வராது, மெல்லமா தான் போகணும். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? இதுதாங்க ஆவிக்குரிய எழுச்சி. இந்த ஆவிக்குரிய எழுச்சி என்கிற கட்டமைப்புக்குள் வருகிறவன் தான் இயேசு கிறிஸ்துவோட இரண்டாம் வருகைக்கு அவன் தேர்ச்சி பெறுகிறவனா இருக்கிறான். He is qualified to be part of Jesus' second coming. இந்த ஜன்னல் எனக்கு பிடிக்கல, இந்த கதவு எனக்கு பிடிக்கல, இந்த டிசைன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றவன் யாருமே எங்கதான் நுழைய முடியாது, பேழைக்குள்ள நுழைய முடியாது. அதான் இவ்வளவு ஜன்னல், எப்ப அவர் ஜன்னலா வச்சுட்டு இருக்கிறப்ப ஏன்டா டே மழை வருது இதெல்லாம் மூழ்கி போறன்னு சொல்ற, தண்ணியெல்லாம் உள்ள போயிடாதா? ஏன்னா அவன் மண்டையில வந்து அறிவு இல்லை, அவன் கீழே பார்க்கல. அங்க கீழெல்லாம் பூசி அழகா மிதக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. இந்த கட்டமைப்பு மிதக்கிறப்ப மூழ்கி போற கப்பலுக்குள்ளதான்டா தண்ணி போகும். அங்க ஜன்னல் இருக்கக்கூடிய காரியங்கள் வந்து பார்ப்பில்லானால் கீழே, அதாவது ஜன்னல் எவனாவது வந்து தரைக்கு கீழே வைப்பானா? தரைக்கு மேலதானே வைப்பான். அப்போ அழகா அங்க மிதக்கக்கூடிய, அதாவது முட்டாள்தனமான யோசனை என்று சொல்லுகிறேன். எவ்வளவு பேர் இன்னைக்கு வந்து பரிகாசம் பண்ண தொடங்கி விட்டார்கள் வேதாகமத்தை. ஏன்னா அப்ப அந்த மாதிரி ஒரு அவலட்சணத்துலதான் இன்னைக்கு சபைகளும் இயங்கி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவர்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கிறது. அதனால்தான் ஆண்டவராகிய தேவன் இந்த பிரதான ஊழியத்தை எனக்கு தந்தார். நாம் திருச்சபைகள்ல இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களுடைய வாழ்க்கை தேவனுடைய சீஷத்துவத்துக்குள், அந்த கட்டமைப்புக்குள் வர வேண்டும் என்று சொல்லிதான் இந்த ஊழியத்தை தந்தார். கிறிஸ்துவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களை நாங்கள் நேசிக்கிறோம், ஆனால் இந்த போதனைகள் எல்லாம் அவர்களுக்கு அல்ல. அவர்கள் வரட்டும், அவர்களும் கேட்கட்டும். ஆனால் நாம் யாவரும் தேவனுக்கு சீஷர்களா இருக்கிறோமா? நாம் யாவரும் இயேசு கிறிஸ்துவை நம் வாழ்க்கையில பிரதிபலிக்கிறோமா? Do we reflect the quality of Christ? Do we reflect the Christ-like mindset in our life? அதைத்தான் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் உதாரணமா இருக்க வேண்டும், ரோல் மாடலா இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 4:12 இதைத்தான் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஜன்னல் ஆண்டவருடைய ஜன்னலாய் நீங்க தான் அந்த பேழை. உங்களுக்கு எவ்வளவு பேர் இது வரைக்கும் விளங்கி இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு நீங்க தாங்க அந்த பேழை. புதிய ஏற்பாடின் பிரகாரம் நாம் ஒவ்வொருவரும் நோவாவின் பேழைகளே. நாம் அந்த பேழைக்குள்ளாக பல பேரை நம்ம வந்து ரட்சிக்க வேண்டிய கடமை, ரட்சிப்புக்குள்ள நடத்த வேண்டிய கடமை. இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி நாம் பல பேரை ரட்சிப்புக்குள் வழிநடத்தி பேழையை போல நாம் சுமந்து கொண்டு போக வேண்டிய ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது டியூட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்பு ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு தந்திருக்காருங்க. அப்போ ஆண்டவருடைய அந்த கட்டமைப்புக்குள் அந்த ஜன்னல் நம்ம தான், அந்த காத்து நம்ம தான், அந்த வெளிச்சம்.
பிறரை ஆக்சிஜனா இருந்து நம்ம காப்பாற்றணும். சுவாசம் கொடுக்கக்கூடியவர்களா இருந்து காப்பாற்றணும். பிறருக்கு நம்ம வெளிச்சமா இருந்து அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாவ பழக்க வழக்கங்களை சுட்டரிக்கக்கூடிய அந்த வல்லமை இயேசுவின் நாமத்திலும் சரி, தேவனுடைய வசனத்து நிமித்தமாகவும் சரி கொடுக்கக்கூடியவர்கள். ஆனால் அதற்கு முதலாவது நாம் உதாரணமா இருக்க வேண்டும். நாம் பேழையாய் மாற வேண்டும். அதுதான் நீங்க ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுத்த காரியம். இந்த நாளில ஒரு புது காரியத்தை நீங்க கற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் அளவில்லாமல் நம்புகிறோம். அடுத்த முறை நாம் வருகிறப்போ தொடர்ச்சியா நாம் பார்க்கலாம். 16வது வசனத்திலிருந்து நாம் தொடர்ச்சியா பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடி சிரத்தை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான நாளை தந்ததுக்காக நன்றி. இந்த நாளில் இருக்கக்கூடிய போதனையின் மூலமாக எங்கள் யாவரையும் ஆண்டவரே நீர் வெளிச்சத்துக்குள்ளாய் வழிநடத்தின உங்களுடைய அன்பை நினைத்து துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒன்றும் தெரியாத காரியங்கள் எவ்வளவா இருக்கட்டும், அவைகள் எல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்தி எதிலெல்லாம் நாங்கள் எங்களை சீர்திருத்திக் கொள்ள வேண்டுமோ, எங்களை தேர்ச்சிக்குள்ள வழிநடத்த வேண்டுமோ, அதிலெல்லாம் எங்களை சரியாக நீர் வழிநடத்தி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஒரு வீடியோ விட்டுறாதீங்க. நோட்டிஃபிகேஷன் வந்த மாத்திரத்திலேயே தயவு செஞ்சு அதை வாட்ச் லேட்டர்ல போட்டு அப்புறமா பாருங்க, விட்டுறாதீங்க. சரிங்களா? தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாம் போடுங்க. கண்டதையும் இன்னைக்கு யாரோ ஷேர் பண்றாங்க. இதெல்லாம் முக்கியமான காரியம். கிறிஸ்துவுக்குள்ளாக அதை வழி நடத்தக்கூடிய ஒரு காரியம் நிறைவேறும். இந்த உலகத்திற்கு நீங்க ஜெபிக்க வேண்டும். அழிந்து போகிற ஆத்மாக்களுக்கு ஜெபிக்க வேண்டும். இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 எழுதியிருக்கு. ஊழியக்காரர்களுக்காகவும் ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. எனக்காகவும் எங்கள் ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் தேவனிடம் மட்டுமே சென்று இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஜெபத்தை குறித்து பேசுங்கள். உங்களை தேவைகளை குறித்து பேசுங்கள். ஆண்டவராகிய தேவன் உங்களை சந்திப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.